தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியைச் சேர்ந்த மாவட்டமான மயிலாடுதுறையில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை கமிஷன் வாங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக விவசாயி அளித்த பேட்டியினை பார்க்கலாம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. மழை பெஞ்சு இதாகிட்டு இருக்கு. இன்னும் அறுவடை நடக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய இருக்கு. இப்போ அறுவடை செய்த விவசாயிகளுக்கும் டிபிசி கொண்டு போனாக்கா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி பணம் கேட்குறாங்க. சில பேர் கொடுக்க முடியாது. எதுக்காக இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கொடுத்தா நாங்கள் நெல் போடுவோம், இல்லைன்னா நாங்கள் பல காரணத்தை காட்டி நெல் உரம் கட்டுறாங்க. வெளி மாநிலத்து நெல், வெளி மாவட்டத்து நெல்லாம் உள்ள வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே செஞ்சிடறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்றாங்க. இது இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நிவாரணம், இன்சூரன்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவுக்கு கட் ஆயிடுது. இதனால வந்து எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. பருவம் தவறிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ விவசாயிகள் இந்த மழையில் வேற வழியே இல்லாமல் கொண்டு போய் டிபிசியில் போனால் மோட்டார் ரகங்கள் அந்த மாதிரிலாம் இப்போ அறுவடை, சன்ன ரகம் முன்னாடி அறுவடை இருக்குது. இது இல்லாமல் வெளி மாவட்ட வெளி மாநில நெல்லை வந்து கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க டிபிசியில். கிட்டத்தட்ட ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 300க்கும் மேற்பட்ட லோடுகள் வந்து வெளி மாநில நெல் வந்து இங்கே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. அதனால் விவசாயிகள் தேக்கம் அடைஞ்சனால அங்கே பல கட்ட போராட்டம் பண்ண விவசாயிகள். அதுக்கப்புறம் இப்போ விவசாயிகள் நெல்லை கொள்முதல் பண்ணோன்னா மழை குறுக்கிட்டு மழையில் அவஸ்தைப்படுறோம், சரியான செட்டு கிடையாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, விவசாயிகள் 40 ரூபா வந்து வேற வழியே இல்லை கொடுத்து அவனுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே 45 50ன்னு கேட்டு விவசாயிகளை நெருக்கடி பண்ணுறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் வாங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா. வணக்கம். டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. மாவட்டத்தில் நிகழாண்டு 96,000 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்து அறுவடை பணிகளை முடியும் தருவாயில் உள்ளது. விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் திறந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் வாங்குவதாக குற்றச்சாட்டும் உள்ளது. மாவட்டத்தில் கோவில் பருவத்திற்காக தற்போது திறந்தவெளி மற்றும் நிரந்தர கட்டிடங்களாக 144 நேரடி நெல் கொள்முதல்கள் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாமல் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களுமே தலா 5000 மூட்டைகளுக்கு மேலே வந்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால கொள்முதல் செய்வது காலதாமதம் ஆகுவதாகவும், வெளிமாநில வெளி மாவட்ட நெல் மூட்டைகள் வந்து வியாபாரிகள் மூலம் கொள்முதல் நிலையங்கள் கொண்டு வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குவதாகவும், ஒரு டன்னுக்கு 1000 கிலோவுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே பைசா கமிஷன் வாங்குவதாகவும் விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுகின்றன. நாங்கள் வந்து ஏக்கருக்கு 35,000 செலவு செய்து மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் இருந்து பாதுகாத்தும் அறுவடை செய்த நெல்லை வியாபாரிகளிடம் விற்பனை செய்யாததால் சரியான விலை கிடைக்கவில்லை என்பதால். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.